மார்க்கனுடைய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு அவர், இவையே பிசாசு ஜபத்தினால் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். பாருங்க, இவ்வகை பிசாசு, பிசாசுல பல வகை இருக்கு போல. என்ன சொன்னாரு? இவ்வகை பிசாசுங்கிறார். அதுக்கு ஒரு முறைப்படுத்துறாரு. இந்த கைண்ட் ஆஃப் அப்படிங்கிறார், இந்த டைப் ஆஃப் அப்படிங்கிறார், இந்த மாதிரியான வகை அப்படிங்கிறார். அப்போ பிசாசுகளில் பல வகை இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? பிசாசுல எப்படி வகை வகையா இருக்கு இல்லையா? வகை வகையா பிசாசு வச்சிருக்காரு போல. இப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது பல விஷயம். இந்த எபேசியருடைய புஸ்தகம் 6:12 வாசிக்கிற போது, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. எப்படி போய் போராடுறது? வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அது ஒரு பொல்லாத ஆவியா? அது வான மண்டலத்தில் இருக்குதான். அதுக்கு நமக்கும் போராட்டமா? இப்போ இதுல பெரிய கஷ்டம் என்ன பிரச்சனைனா, கண்ணுக்கு தெரியல எதிரியே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. வானமண்டலத்தில் ஆவி இருக்குது, அது கூட நான் எங்க போய் சண்டை போடுறது இல்லையா? அப்போ உங்களுடைய போராட்டம் இந்த உலக மனிதர்களோடு மட்டுமல்ல, ஆவிகளோடும் இருக்கிறது என்று சொல்லி என் தேவன் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆவிகளோட சண்டை போடுறோம்? அப்ப தேவ சமூகத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், உங்களுடைய போராட்டம் எதுக்கு கூட இருக்கு? ஆவிகளோடையும் இருக்குது. இப்ப இந்த வகையான பிசாசு என்று சொல்லி அவர் பிசாசுகள் என்ன பண்றாரு? வகைப்படுத்துறதை பார்க்கணும். வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கலாம். உலக மனிதை மோசம் போக்கிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாருங்க, இப்ப பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பு வலுசர்ப்பம் ஒரே பேர் தான். எல்லாம் ஒருத்தனை மென்ஷன் பண்றாரு. பிசாசு, சாத்தான், பழைய பாம்பு, பெரிய வலுசர்ப்பம், அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இப்ப என்ன பிரச்சனை? பிசாசு மட்டும் இல்லை, அங்க கொஞ்சம் தூதர்கள் இருக்காங்களாம். ஒரு பிசாசுனா எதிர்த்துடலாம், பல தூதர்கள் என்ன பண்றாங்களாம்? இருக்கிறார்கள். இதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு மனுஷனை பிடிச்சா ஒரு ஆவி போயிட்டு அது வெறுமையா இருக்குன்னு தெரிஞ்சா தன்னை விட பொல்லாத 7 ஆவிகளோடு என்ன பண்ணுமா? திருப்பி உள்ள வருமா? இங்க ஒண்ணுக்கே விட்டு தாங்கல, இது போய் 7 ஆவியை கூட்டிட்டு வருமா? அப்ப எக்கச்சக்கமான ஆவி இருக்கா இல்லையா? இருக்கு. அதில் வகைகள் இருக்கா இல்லையா? இருக்குது. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற போது ஒரு தூதர் கூட்டமாவே இருக்குது பிசாசு. அப்ப இதுக்கெல்லாம் வேலை என்ன? இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இதற்கு கூட நம்ம எப்படி போர் செய்வது? ஆனா நம்ம தேவனோடு போராடிட்டு இருக்கோம், தேவனுக்கு எதிராக போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுது, உன் போர் பரிசுத்த ஆவியோடு இல்ல அசுத்த ஆவியோடுன்னு. இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறது அசுத்த ஆவிங்கிறனால பரிசுத்த ஆவியோடு போராடிட்டு இல்லையா? சீமோன் இடத்துல என்ன இருந்துச்சு? மாய வித்தக்காரன் அசுத்தாவி இருந்தனால பரிசுத்தாவிட்ட போராடிச்சு. அவருக்கு கோவம் வந்துச்சு, பணத்தை கொண்டு தேவன் அதிகாரத்தை பரப்பாக்குறியா, உனக்கும் எனக்கும் பங்கு இல்லை, கிளம்புறான்ட்டாரு. இப்போ இங்கே அநேகர் என்ன பண்ணுறோம்? தேவனோடு போராடுகிறமே தவிர அசுத்த ஆவிகளோடு போராடுவதில்லை. நீங்கள் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிங்க. இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவனை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் யாவுடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் யாவுடைய போஜனத்துக்கும் பேய்களுடைய போஜனத்துக்கும் பங்குள்ளா இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த இடத்துல பலி என்றால் என்ன? தேவ சமூகத்தில் நீங்கள் ஆராதனை செலுத்துவது இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பலி செலுத்துறீங்க சரிதான், ஆனால் அதை பேய்க்கு செலுத்துறியா யாஷுவாவுக்கு செலுத்துறியான்னு தெரிஞ்சுக்கிட்டு செலுத்துங்கிறார். ஏன்? பேயோட பாத்திரத்திலும் யாஷுவாவுடைய பாத்திரத்திலும் முன்னால் பானம் கொள்ள முடியாது, ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தான் போனோம். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, இந்த இடத்துல இந்த பேய்க்கு பலி செலுத்த முடியுமா? உங்கள் இறுதியும் பேய்க்கு பலியிடுறது இங்கே உட்காந்துன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. என் தேவனை உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன்? சபைக்கு உள்ளாடி இருந்து தான் மோசைக்கு எதிராக என்ன பண்ணாங்க? எழுப்பினார்கள். சபைக்கு உள்ளாடியே தான் சீமோனும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட சபையில் சேர்க்கப்பட்டார்ல. அப்போ சீமோன் என்ன தான் இருந்தார்? சபைக்கு உள்ளாடி தான் இருந்தார். அப்போ நீங்கள் ஒன்றை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், நான் பேய்க்கு பலி செலுத்துகிறேனா இல்லை என்றால் என் தேவனுக்கு பலி செலுத்துகிறேனா என்று சொல்லி. ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிட்டும் பேய்க்கு பலி செலுத்துகிற கூட்டம் இருக்க தான் செய்யுது இல்லையா? அப்போ இங்கே நிறைய பேருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அசுத்த ஆவி பலி செலுத்துது, ஆனால் அது யாஷுவாவுக்கு அல்ல, அது பேய்க்கே பலி செலுத்தி கொண்டு இருக்குது. இப்போ இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, இந்த பேய் யாஷுவாவுக்கு எதிராக பலி செலுத்திட்டு இருக்கு, யாஷுவாவுக்கு எதிராக பலி செலுத்துது. நம்ம அந்த பேயை முதல்ல விரட்டிட்டு அடுத்த பதில்
தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? பலி செலுத்த ஆரம்பிக்க வேண்டும்.